வியாபாரம் செய்ய வந்த ஒரு கம்பெனி எப்படி இந்தியாவோட மாபெரும் பேரரசுகள்ல ஒன்னையே வீழ்த்துச்சு. இதுதான் மூன்றாவது மற்றும் கடைசி ஆங்கிலோ மராத்தியா போரோட கதை. வாங்க, இந்த ஒரு மோதல் இந்தியாவோட தலையெழுத்தையே மொத்தமா எப்படி மாத்துச்சுன்னு விரிவா பார்க்கலாம். இந்த ஒரு கேள்வியில தான் நம்மளோட முழு பகுப்பாய்வும் அடங்கியிருக்கு. வெறும் வியாபாரம் செய்ய வந்த ஒரு நிறுவனம் அந்த காலத்துல இந்தியாவோட மிக வலிமையான பேரரசுகள்ல ஒன்னான மராத்தியா பேரரச எப்படி முறியடிச்சது? இந்த கேள்விக்கான பதில்ல தான் நவீன இந்தியாவோட தொடக்கமே இருக்கு. முதல்ல போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மராத்திய பேரரசோட நிலைமை என்னவா இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல அது தன்னோட புகழின் உச்சியிலெல்லாம் இல்ல. அப்போ ரெண்டு தரப்புக்கும் நடுல ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. ஒரு பக்கம் மராத்திய பேரரசு ஒரு பேரரசு மாதிரி இல்லாம தனித்தனி தலைவர்களோட ஒரு கூட்டமைப்பா சிதறி கிடந்துச்சு. ஹோல்கர், ஷிண்டே, போன்ஸ்லேன்னு தலைவர்களுக்குள்ளேயே பயங்கரமான அதிகார போட்டி. அவங்களோட போர் முறைகளும் ரொம்ப பழசு. இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஒரு முறைமையான ராணுவ கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்துச்சு. அவங்க கிட்ட நவீன ஆயுதங்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப திறமையான ஒரு சப்ளை சிஸ்டமும் இருந்துச்சு. மராத்தியர்களோட வீழ்ச்சிக்கு வெளியிருந்து வந்த எதிரிகளை விட இந்த உள்ளுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் தான் முக்கியமான காரணம். தலைவர்களுக்குள்ள ஒற்றுமையே கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சொந்த லாபத்துக்காக தான் முடிவெடுத்தாங்க. ராணுவத்தை நவீனப்படுத்தணும்னு முயற்சி செஞ்சாலும் அதுல ஒரு ஒழுக்கமோ முழு ஈடுபாடோ இல்ல. அவங்களோட உளவு அமைப்பும் பீரங்கி படையும் பிரிட்டிஷாரை விட ரொம்பவே பின்தங்கி இருந்துச்சு. இந்த பலவீனங்கள் எல்லாம் அவங்கள ரொம்ப சுலபமா தாக்கக்கூடியவங்களா மாத்திடுச்சு. சரி, ஒரு பக்கம் இத்தனை பிரச்சனைகள். அப்போ திடீர்னு போர் வெடிக்கிறதுக்கு என்னதான் காரணம்? சில முக்கியமான ஒப்பந்தங்களும் நிகழ்வுகளும் தான் அதுக்கு உடனடி காரணமா அமைஞ்சுது. ஜூன் 18, 17ல கையெழுத்தான பூனே ஒப்பந்தம்தான் பேஷ்வா 2ஆம் பாஜிராவுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அவமானம். இந்த ஒப்பந்தத்தால அவர் தன்னோட பெரும்பாலான அதிகாரங்களையும் நிலங்களையும் பிரிட்டிஷ் கிட்ட இழக்க வேண்டியதாச்சு. எல்லாத்துக்கும் மேல மராத்தியர்களோட பெருமையான குதிரைப்படைய கலக்க சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டார். இந்த அவமானம்தான் அவரை ரகசியமா போருக்கு தயாராக தூண்டுச்சு. பாருங்க, இந்த சம்பவங்கள் எப்படி ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு நடந்துச்சுன்னு. முதல்ல பிரிட்டிஷ் பாதுகாப்புல இருந்த ஒரு தூதர் கொல்லப்படுறார். பிரிட்டிஷ்காரங்க இதே ஒரு சாக்கா வச்சு பேஷ்வா மேல ரொம்ப கடுமையான பூனே ஒப்பந்தத்தை திணிக்கிறாங்க. இதனால அவமானம் அடைஞ்ச பேஷ்வா வெளியில அமைதியா இருக்கிற மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள பிரிட்டிஷாரை எதிர்க்க ஒரு பெரிய படைய திரட்ட ஆரம்பிக்கிறார். இதனால போர் தவிர்க்க முடியாத ஒன்னா மாறிடுச்சு. இப்ப நாம போர்க்களத்துக்குள்ள போலாம். மராத்தியர்கள் கிட்ட ஒரு பெரிய படை இருந்தாலும் பிரிட்டிஷ்காரங்களோட வெற்றி ரொம்ப வேகமாவும் தீர்க்கமாவும் இருந்துச்சு. 1,20,000 வீரர்கள். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இது எவ்ளோ பெரிய படை. மராத்தியர்களை முழுசா தோற்கடிக்கணுங்கிறதுல அவங்க எவ்ளோ உறுதியாவும் திட்டமிட்டும் இருந்தாங்கன்னு இந்த எண்ணிக்கை நமக்கு தெளிவா காட்டுது. இந்த ஒப்பீடே போரோட முடிவை முன்கூட்டியே சொல்ற மாதிரி தான் இருக்கு. கணக்குப்படி பார்த்தா மராத்தியர்கள் கிட்ட தான் படைபலம் அதிகமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1,87,000 வீரர்கள். ஆனா அவங்களோட தலைமை பல துண்டுகளா பிரிஞ்சு கிடந்துச்சு. தொழில்நுட்பத்திலையும் பின்தங்கியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பிரிட்டிஷார் ஒரே தலைமையின் கீழே செயல்பட்டாங்க. இதைவிட முக்கியமான விஷயம் என்னன்னா, போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க தங்களோட ராஜதந்திரத்தால ஷிண்டே மாதிரி சக்தி வாய்ந்த மராத்திய தலைவர்களை போர்ல இருந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஆக எண்ணிக்கை ஒரு பலமா இருந்தாலும் அமைப்பு ரீதியாவும் ராஜதந்திர ரீதியாவும் மராத்தியர்கள் ரொம்ப பலவீனமா இருந்தாங்க. போரோட முடிவுகள் எல்லாம் மின்னல் வேகத்துல வந்துச்சு. நவம்பர் 18, 17ல கட்கில பேஷ்வாவோட படைகளும் சிதாபுல்டியில போன்ஸ்லேவோட படைகளும் அடுத்தடுத்து தோற்கடிக்கப்பட்டுச்சு. டிசம்பர்ல மஹித்பூர் போர்ல ஹோல்கரோட ராணுவமே கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. அடுத்தடுத்து அடி. இந்த தொடர் தோல்விகள் மராத்திய பேரரசோட முதுகெலும்பைய ஒடிச்சு போட்டுடுச்சு. இந்த ராணுவ தோல்விகளுக்கு பிறகு ஒரு காலத்துல இந்தியாவையே ஆண்ட மராத்திய தலைமைக்கும் அவங்க பேரரசுக்கும் என்னதான் ஆச்சு? அந்த காலத்துல வாழ்ந்த ஹென்றி டுராண்டோட இந்த வார்த்தைகள் போரோட முக்கியத்துவத்தை ரொம்ப அழகா சொல்லுது. மைத்பூர் போருங்கிறது ஒரு தனிப்பட்ட தோல்வி மட்டும் இல்ல, அது ஒட்டுமொத்த மராத்திய சக்தியோட சகாப்தம் முடிஞ்சு பிரிட்டிஷ் சகாப்தம் அதிகாரப்பூர்வமா தொடங்குனதோட அடையாளம். தொடர் தோல்விகளுக்கு பிறகு ஒவ்வொரு தலைவரா சரணடைய ஆரம்பிச்சாங்க. ஜான்வரி 1818ல ஹோல்கர் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்தார். ஜூன் மாசத்துல இந்த போரையே ஆரம்பிச்ச முக்கிய தலைவரான பேஷ்வா 2ஆம் பாஜிராவ் சரணடைஞ்சார். அடுத்த சில மாசங்கள்ல மராத்தியர்களோட கடைசி கோட்டைகளும் வீழ்ந்துருச்சு. அப்போ அந்த பேரரசோட தலைவரான பேஷ்வாவுக்கு என்னாச்சு? அவர் பிடிக்கப்பட்டு கான்பூருக்கு பக்கத்துல பித்தூருங்கிற இடத்துக்கு நாடு கடத்தப்பட்டார். அவருக்கு வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்கப்பட்டது. ஒரு பேரரசோட தலைவர்
ஓய்வூதியம் வாங்குற ஒரு கைதியா மாறினது மராத்திய அதிகாரத்தோட முடிவுக்கு ஒரு இறுதி முத்திரையா இருந்துச்சு. இந்த போரோட விளைவு இந்தியாவோட அரசியல் வரைபடத்தையே தலைகீழா மாத்திடுச்சு. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஒரு வியாபார நிறுவனமா இருந்து இந்தியாவோட உண்மையான ஆட்சியாளரா உருவெடுத்துச்சு. பிரிட்டிஷ்காரங்களுக்கு கிடைச்ச நிலப்பரப்புகளோட அளவு சும்மா இல்ல, ரொம்பவே பெருசு. பேஷ்வாவோட முழு பகுதியும் பாம்பே பிரசிடென்சியோட ஒரு அங்கமா மாறிடுச்சு. ஹோல்கர், போன்ஸ்லே கிட்ட இருந்தும் நிலங்கள் பறிக்கப்பட்டுச்சு. ராஜபுத்திர மன்னர்கள் கூட பிரிட்டிஷரோட மேலாதிக்கத்தை ஏத்துக்கிட்டாங்க. இந்தியா ஒரு புதிய அரசியல் யதார்த்தத்துக்குள்ள நுழைஞ்சது. ஆக இந்த பகுப்பாய்வோட கடைசி முடிவு இதுதான். 3வது ஆங்கிலோ மராத்திய போர் கிழக்கிந்திய கம்பெனிய இந்திய துணை கண்டத்தோட மறுக்க முடியாத ஆதிக்க சக்தியா மாத்திருச்சு. சட்லஜ் நதிக்கு தெற்கே அவங்களுக்கு ஒரு பெரிய சவால்னு சொல்லிக்க எதுவுமே இல்ல. மராத்தியர்கள் தோற்கடிக்கப்பட்டாங்க. இப்போ முழுமையான பிரிட்டிஷ் ஆட்சிக்கு என்ன தடை இருக்க முடியும்? இந்த கேள்வி இந்திய வரலாத்தோட அடுத்த இன்னும் கொந்தளிப்பான ஒரு அத்தியாயத்தை பத்தி நம்மள யோசிக்க வைக்குது. இந்த கேள்விக்கான பதில தான் இந்தியாவோட அடுத்த 100 வருஷ வரலாறு அடங்கியிருக்கு.